ஸ்ரீ குருப்யோ நமஹ. குபேரன் டிவி நேயர்களை இந்த காலை பொழுது சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கூடிய காலகட்டங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கிற மீனராசியிலிருந்து மிருகசீஷம் என்கிற மிதுனராசி வரை சந்திரனின் பயணம் இருக்கிறது. இந்த பயணத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா முக்கியமான நிகழ்வுகள். ஆடி 18 அப்படிங்கிற ஆடிப்பெருக்கு 3ஆம் தேதியே நடந்துடும். 4ஆம் தேதி சஷ்டி, 5ஆம் தேதி பஞ்சமி, தேய்பிரை பஞ்சமி, ஆடி கிருத்திகை 6ஆம் தேதி, 9ஆம் தேதி யோகினி ஏகாதசி என்ற விஷ்ணுவின் வழிபாடு. இப்படி நல்ல நிகழ்வுகளை அப்படி அழகாக ஒன்று லம்பாக கொடுக்குது நமக்கு. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகிறது அப்படின்னா, ஆடிப்பெருக்கு தான் தாலியெல்லாம் மாற்றிக்கிறது. தாலிக்கயிறன் கணவனை வேண்டி பண்ணுவது. 4ஆம் தேதி சஷ்டியின் போது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட வீடு பேரு அப்படின்னு சொல்ல நல்ல ட்ரீம் ஹோம் அப்படின்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆடி கிருத்திகை அன்று குழந்தை பேருக்கான விரதங்கள் இருப்பதால் குழந்தை கிடைக்கும். யோகினி ஏகாதசியின் போது பாவங்கள் நீங்கி செல்வ பலம் பெருகி ஆன்மீக பலம் பெருகுவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதம் கொடுக்கும். இப்படி நல்ல நிகழ்வுகளை அழகாக ஒரு பேக்காக கொடுக்கறது இந்த வாரம். அப்போ ஒரு ராசிக்கும் பலன் இருக்கணும் இல்லையா? அதை நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். இந்த வாரத்தில் முக்கியத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் உச்சம் பெற்ற குருவும் கடகராசியில் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீச்சகதியில் சுக்கிரன் இருக்கிறார். வக்கரகதியிலே சனி பகவான் மீனராசியில் இருக்கிறார். மிதுன ராசியிலே புதனுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார். ராகுவும் கேதும் கும்பத்திலும் சீமத்திலும் இருக்க இந்த வாரம் துவங்குகிறது. வாருங்கள் நம்ம ஒரு ராசிக்கும் பலரை பார்ப்போம். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலே உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானமான மிதுன ராசி வரை மிருகசீஷம் வரைக்கும் வராரு சந்திர பகவான் இந்த வாரம். 7ஆம் இடம் பண்ணால் 8ஆம் இடம் உங்களுக்கு தெரியும் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும்ன்றது. செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் பார்க்கலாம் அந்த உத்திரம் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களாம் வரும்போது. ஆனாலும் இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நல்லா யோசித்து நிதானித்து எல்லாம் பண்ணிங்கன்னா லாபத்தை அள்ளலாம். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய வெற்றிக்கான இடம். 8ஆம் இடம்ங்கிறது நீங்கள் எதிர்பாராததை எதிர்பார்க்க வைப்பது. 9ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், தந்தை வழி சொத்துக்கள். 10ஆம் இடம்ங்கிறது தொழிலிலே முன்னேற்றம், கர்மா அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட இடங்களிலே சந்திரனின் பயணம் சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி சந்தோஷத்தையும் விவேகமான செயல்பாட்டையும் இந்த வாரம் உங்களுக்கு தர இருக்கிறது. இந்த வாரத்தோட செட்டு. அதுலேயும் தொழில் அப்படிங்கிற 10ஆவது இடத்துல பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில், பண விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த பணம் பயம் ரெண்டுத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த வாரம் இதுக்கான பரிகாரம் கரெக்டாக இருக்குது. எப்படின்னா 4ஆம் தேதி சஷ்டி விரதம், செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் இருக்கிறதும், அன்றைய நாளில் சாயங்கால வேளையில் அஸ்வினி நட்சத்திரம் வருதும் ரொம்ப முக்கியமான நிகழ்வு. இன்னைக்கு கடன் அடைக்கணும் சார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கடன் அடைங்க, கடன் தீர்ந்து விடும். முருகனை வேண்டி காலையிலேயே உள்ளம் உருகுதையா முருகா உன்னெழில் காண்கடியிலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசை உருக்கி கந்தனை பாடி கந்தனை விரதம் இருக்க இந்த 6வது திதியான சஷ்டியின் மூலியமாக ரிண ரோக சத்துருக்கள் விலகுவார்கள். அப்போ வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். 1000 நாமாவளி கொண்ட அந்த தாமரை பூவை போடுவாங்க நமக்கு சுவாமிமலையில் முருகனுக்கு அன்னைக்கு. அப்படி ஜெகஜோதி அவரை பார்த்து உம்மால் எல்லாம் முடியும்னு அவரை நம்பினீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு பலன் உண்டு.
ஒன் மோர் சான்ஸ் கொடுப்பாரு. 6ஆம் தேதி அன்னைக்கு ஆடி கிருத்திகை அன்னைக்கு இதே மாதிரி தான் முருகனை தேனாலும் பாலாலும் பன்னீராலும் சந்தனத்தாலும் விபூதியாலும் இளநீராலும் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட, முருகனை குழந்தையாகவே வச்சுக்கோங்க, குழந்தை தெய்வம்னே வச்சு அவரை வழிபட, குழந்தை எப்படி உங்கள்கிட்ட அன்போடு வந்து பாசத்தோடு இருந்து அனைத்தையும் உங்களுக்காக கொடுக்க ரெடியாக இருக்காங்க. குழந்தை வந்தாலே அவன் அம்மா அப்பா எல்லோரும் வந்துடுவா கூடவே. அப்போ எல்லோரும் வருவதற்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இவனை சீராட்டி பாராட்டுவதே வேலைன்னு வச்சுக்கோங்க. மற்ற எல்லாம் வேலனை கொண்டாடுவதே உமது வேலைன்னு எடுத்துக்கினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பிடிக்க முடியாத சக்திகள் கிடைச்சிடும். விவேகமான செயலை தான் அதை பண்ணுங்க. 9ஆம் தேதி மாமனை போல ஒரு மாதுரன் கூடிய இந்த முருகப்பெருமானின் மாமனையே நம்ம வந்து வர்ஷிப் பண்ணுறது, பெருமாளை வழிபடுதல். அப்போ பெருமாள் வழிபடணும்னா என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை யோகினி ஏகாதசின்னு இருக்குது. ஏகாதசி விரதம், துவாதசி பாராயணை எப்படின்னு சொல்கிறதுல ஏகாதசி விரதம் இருந்து தான தர்மங்கள் செய்து சாயங்கால வேளையில் பெருமாளை பார்ப்பதனாலே வெற்றி நிச்சயம் உண்டு. அப்போ நிறைய வரவுகளையும் நன்மைகளையும் நீங்கள் எண்ணம் போல வாழ்வு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்களையும் இந்த வாரம் பெருக்கிக் கொள்வதற்கு இந்த விரதங்களும் வழிவகுக்கின்றன. இந்த வாரம் முழுக்குமே கந்தகுரு, ஸ்கந்தகஷ்டி, வேல்மாறல், விஷ்ணு சகஸ்ரநாமங்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டே வாங்க. அமைதியும் நன்மையும் உங்களிடம் ஒழுங்கே அமைந்திருக்க எளிதாக இருக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.